அதான் என்னாச்சு, ஒரு நாள் எங்க பாட்டிகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஏதோ ஒரு கான்செப்ட் தூக்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கிச்சன்ல சமைக்கிறதெல்லாம் பொண்ணு வேலை, வேலைக்கு போறதெல்லாம் பசங்க வேலை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு பேசிக்கலி இப்படி யாராவது பேசல ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். அதனால எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் இட்லி சாப்பிட்டு இருந்தேன், பொங்கிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அவங்களே டென்ஷன் ஆகுறது கூட மனசும் வரல. சரி வயசானவங்கல்ல, இந்த மாதிரி அவங்களுக்கு அப்படிதான் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி யாரு சொன்னா உங்களுக்கு, எப்படி இந்த கான்செப்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் எங்க பாட்டிகிட்ட கேட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை தெரிஞ்சது, யார் சொன்னா, உங்களுக்கு யாரு சொன்னா, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அது எங்க பாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி தானே வழக்கம், இப்படி கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி இப்படி பசங்கன்னா வேலைக்கு போனோம், பொண்ணுங்க எல்லாம் சமைக்கணும்னு சொல்றீங்களா, அப்ப நீங்க எதுக்கு வேலைக்கு போனீங்க? எங்க பாட்டி வந்து முன்னாடி ஃபாரினுக்கு போய் வேலை பார்த்துருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், சரி அப்படிதான் கான்செப்டா, நீங்க எதுக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா நம்ம வீட்டுல காசு இல்ல, நான் தான் போய் ஆகணும், நான் தான் கொஞ்சம் போனாதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃபேமிலி ஃபீல் ஆச்சு, அதனால போனேன் அப்படின்னாங்க. அப்ப நீங்க படிச்சிருந்தா போயிருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்க பாட்டி வந்து போயிருப்பேன் அப்படின்னாங்க. அப்ப நீங்க வேலைக்கு போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, வீட்டுக்கு வந்து நீங்க தான் சமைச்சு கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்க பாட்டி வந்து ஆமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம், நமக்கு அதுதானே சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்பதான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா பேசிக்கலி நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அது நம்ம வந்து நமக்கு அது ஏன் எதுக்கு அதுக்கு லாஜிக் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதாச்சும் கேட்டா கூட சொல்றதுக்கு கிடையாது. இந்த மாதிரி நான் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்க பேச்சுரிமை மாதிரி எங்களுக்கு கிடைக்கல, அப்படி கிடைச்சிருந்தா மேபி நான் பேசிருக்கலாம் அப்படின்னாங்க. அந்த ஒரு இதுக்குள்ள தள்ளி வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் அடக்கி வச்சிருந்திருக்காங்க. நீ வாயே தொடக்கூடாது, அந்த உரிமையே உனக்கு தொடக்கூடாதுங்களா? இப்போ உனக்கு எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்கு, இத மீறி நம்ம இத ஒண்ணு பண்ணலாம், இது இப்படி இருக்குன்னா இது இப்படி இல்லன்னா இது ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கல. அவங்கள பழக்கி விட்டதே, அவங்க பிறந்ததுல இருந்து அந்த ஒரு கட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்திருக்காங்க. பொண்ணுங்க எல்லாம் சமைக்கணும், பசங்க எல்லாம் வேலைக்கு போகணும், மத்தபடி சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, சரி இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், அந்த பிராக்டிஸ ஃபாலோ பண்ணுங்கிறதான் அவங்களோட ஐடியா. இப்ப தண்ணினா இப்படிதான் இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்து கேட்டு நான் வளர்ந்துட்டேன். அப்ப நீ வேற ஏதாவது கருப்பு கலர் தண்ணின்னு நம்ப மாட்டேன்ல. அந்த மாதிரி அவங்க இப்படிதான் கேட்டு பொண்ணுங்கன்னா சமைக்கணும் தான் வாழ்ந்துருக்காங்கன்னும் போது நான் இப்போ ஒண்ணு சொன்னது அவங்களால ஏத்துக்கவே முடியல. பேசிக்கலி சிஸ்டம்னு ஒண்ணு வந்துட்டாலே சிஸ்டம்க்கு ஒரு லாஜிக், ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி, அது எதுவுமே கிடையாது. சிஸ்டம்னா சிஸ்டம் தாண்டி எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் எந்த ரீசனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சிஸ்டம்னா அதை ஃபாலோ பண்றதா நீ தான் வந்து சொசைட்டிக்குள்ள நீ இதுவாக சொசைட்டியோட கம்ப்ளைண்ட்ஸ்ல இருப்ப, இல்லன்னா நீ இருக்க மாட்டேன். அப்பதான் உன சொசைட்டி மதிக்கும். நீ போனா நீ இதுதான், நீ போனா இப்படிதான் இருக்கணும், போனா அப்படிதான் இருக்கணும், அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணும். அது இல்ல நானும் இப்போ எனக்கும் சமைக்க தெரியும், எனக்கு சமைக்க தெரியலனாலும் எனக்கும் சமைக்க தெரியணும், ஒரு பையனுக்கும் சமைக்க தெரியணும்னா அவங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த பையன் சமைக்க தெரியும், சமைக்க கத்துக்கலாம், ஏன் சமைக்கல அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. பொண்ணுதானே சமைக்கணும் ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா பொண்ணுதான் சமைக்கணும். பையன் அதை சமைக்கலன்னா அந்த கேள்வியே வராது. சமைக்க தெரியல, ஓகே அவன் பையன் தான், அவனுக்கு நிறைய வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வேலைன்னா நிறைய வேற விஷயம் இருக்கு, அவன் சமைக்கிறதா வேலை இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனா பொண்ணுக்கு சமைக்க தெரியல, நீ பொண்ணா இருந்துட்டு உனக்கு சமைக்க தெரியலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. இந்த ஒரு இதுதான் எங்களுக்கு பிடிக்கல. ரெண்டு பேரும் பாருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு சர்வைவல் ஸ்கில் தானே சமைக்கிறது, அப்ப ரெண்டு பேருக்கும் தெரியல. நம்ம வந்து நம்மள கூட யாராச்சும் சமைக்க சொன்னா நம்ம சமைக்க மாட்டோம், நான் ஏன் சமைக்கிறோம்னு கேட்கல, நீ பொண்ணு தானே உனக்கே சமைக்க தெரியாதுன்னு சொல்றப்போ அதுதான் நமக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க இந்த மாதிரி கேட்க. எனக்கு அதனாலதான் எனக்கு பேசுறது, அவங்களை திட்டணும், அவங்க டென்ஷன் படுத்தணும், அவங்க புரிய வைக்கணும்ன்ற ஒரே மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. அதனால என்ன சொன்னா அவங்க கடைசியில புரிஞ்சுக்கவும் செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு அவங்களோட சைடும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா அவங்களுக்கு பேச்சுரிமை கிடையாதுல்ல. இன்னொன்னு சில பேர்கிட்ட சொன்னா புரியாது, ஆனா நம்ம இப்படி லாஜிக் எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் முட்டாள்னு நம்ம நினைப்பாங்க. அறிவாளிங்களுக்கு எல்லாம் அறிவாளி அறிவாளிகளை பார்த்தா பயமா இருக்கும். அதனால அவங்களை காப்பாத்துக்கிறதுக்காக 8 மணி நேரம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எதுக்குன்னா அவங்கள்ட்ட ஆன்சர் கிடையாது. இப்ப நம்ம கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் இருக்கும், அவங்களுக்கு ஆன்சர் எல்லாம் கிடையாது. சிஸ்டம்க்கு எது கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிஸ்டம்னா சிஸ்டம், அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் நம்ம புரிய வச்சா புரிஞ்சுப்பாங்கன்னு இருக்கு. சில செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் அதுதான், நான் அதுக்குள்ள இருந்து வெளில வர மாட்டேன், ஏன்னா அப்படிதான் வளர்ந்தாங்க, நான் அப்படிதான் இருப்பேன். பெரியவங்க இருந்தா பரவாயில்லடா,
நம்ம வயசு பசங்களே கூட சில பேர்லாம் இருக்காங்க. ஒரு சிஸ்டம்னா சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். எனக்கு அப்படியே அவங்க கூட பழகி விட்டுலான்னு தோணுது. அவங்க கூட ஒரு மாதிரி சரி அந்த சொசைட்டில வளர்ந்தானே அப்படி இருக்காங்க. ஆனா இந்த இந்த காலத்து பீப்புள் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய கத்துக்க, நிறைய எவால்வ் ஆகிறதுக்கு, நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா அப்பயுமே எனக்கு வந்து கம்ஃபர்டான வாழ்க்கை தான் வேணும், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும் போலடா. அவங்க சொன்னாங்கல்ல, பொண்ணுனா வீட்டுலதான் இருக்கணும், பையனா வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு. சில பேர் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டது காரணமே கம்ஃபர்ட் ஜோன் தானே. என்ன இருந்தாலும் நீ வெளில போய் யாரையும் பார்க்க வேணாம், எந்த பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ண, வீட்லயும் பிரச்சனை இருப்பாங்க, வெளியே இருக்க பிரச்சனை வேற இல்ல, அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேணாம், அதெல்லாம் பார்க்க வேணாம், வீட்லயே உட்காந்து முட்டை விட்டு இருக்கலாம். அவங்களுக்கு அதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோனா ஃபீல் ஆயிடுச்சு போல. அதனால நான் அப்படியே இருந்துக்கிறேன், என் வரக்கூடிய சங்கதியரும் அதையே ஃபாலோ பண்ணட்டும், நான் இன்பத்தை நீ தருவேன். அது மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனா பேசிக்கலி எங்களுக்கு அது வந்து இன்பம்லாம் கிடையாது. எங்களை போய் வீட்டுல உட்காந்து சமைச்சு போடு, வேலைக்கு போகாது அப்படி சொன்னா அது எங்களோட கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. யாருக்குமே வந்து வீட்லயே இருக்கு சும்மாவே இருக்கணும்னா அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா வேலைக்கு போகணும், நம்ம ஒரு இதுல வரணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டம் தான். ஆனா எங்களுக்கு அந்த கஷ்டமான பார்த்துலாம் பரவாயில்ல. அது இன்னொன்னு அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக மேபி இப்படி இருக்குமோ. இப்போ வந்து இப்போ அவங்க earn பண்ணி கொடுத்தா அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. விமன் வந்து டிபெண்டா இருக்கணுங்கிறதுக்காகவே பொண்ணு வீட்டுல தான் இருக்கணும். இது எல்லாமே கொண்டு வந்து யாரால மென்னாலதான் கொண்டு வந்துச்சு. ஏன்னா மென் ஒரு ஒரு டாமினன்ஸ உருவாக்கிட்டாங்க. அது கீழே வரணும்னா என்னென்ன கொண்டு வர முடியும், எந்தெந்த வழியில வரலாம், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பண்ணா நீ வீட்டுல இருந்துடலாம். இப்போ இப்படி ஒரு சிஸ்டம் அமைச்சிடலாம் ஜாலியா. இப்படி இவங்க வந்து வீட்டுலதான் இருக்கு, இவங்க சமைச்சுதான் போடணும், அவங்க வேலைக்கு தான் போடணும், இவங்க ஆப்வியஸா அவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இவங்களும் அதே அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க, வீட்டுல இருந்து வேலை செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. அவங்க அளவுக்கு எல்லா இதுவும் இருந்தாலும் கூட அவங்க வந்து காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வராங்க. அவங்க காசு இருந்தாலும் நம்மளால வாழ முடியும். சாப்பாடு நீ கொடுத்தாலும் சாப்பாடு யாரு காசால வருதுன்னு தான் பாப்பாங்க, எஃபர்ட் யாரும் பார்க்க போறது இல்ல. வந்து இவங்க வேலைக்கு போக கூடாது, அவங்கதான் வேலைக்கு போய் இவங்க வீட்டு சமைச்சு போடணும். அவங்க நான் தான் இங்க சுப்பீரியர்ன்றத ப்ரூவ் பண்றதுக்காகவே இவங்க வந்து இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இது பழசுல நான் எதுவும் சொல்லல, சரி அவங்க அப்படிதான் வாழ்ந்துட்டாங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படி இருக்காங்க. அவங்க மட்டும் இன்னும் எவால்வ் ஆகி வந்துட்டாங்க. இன்னும் வர ஜெனரேஷன் சூப்பரா இருக்கும்ல. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் தான் இப்படி போயிட்டு இருக்காங்க, தெரியல, பேக்வர்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. நீ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இப்படி ஒரு சிஸ்டம் எல்லாம் ஒடிக்கணும்னு ஒருத்தங்க இருந்தாலும் கூட நான் அந்த சிஸ்டம் திரும்ப வேணும், நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். இப்ப வர ஜெனரேஷன் மட்டும் சூப்பரா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு சீக்கிரம் லாஜிக்கலா திங்க் பண்ணி ஒரு நாலேஜபிளா இருந்து எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு இது மட்டும் இல்ல, எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. அப்புறம் படிக்கிறவங்க எல்லாம் நாலேஜபிள் கிடையாது, பிராட் மைண்டட் கிடையாது அப்படின்னு. நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? நீ தெரிஞ்ச படிப்புன்றதே ஒரு இதுதான். நீ டிகிரியை வச்சுட்டு முட்டாளாவும் இருக்கலாம், டிகிரி இல்லாம அறிவாலையும் இருக்கலாம். எல்லாமே ஒரு நீ எப்படி யோசிக்கிற, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீ எதுக்கு யூஸ் பண்றேன்றது. இவங்க இப்போ இந்த டாமினன்ஸ்க்கும் இதுக்கும் ஆகி போறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, நீ என்ன டாமினேட் பண்றேன்னா நீ என்ன டாமினேட் பண்றதுக்கு பரவாயில்ல, நான் அடங்கியும் போறேன், நான் சப்மிசிவாவே இருந்துக்கிறேன். அவங்களுக்கே அது ஓகே ஆயிடுச்சு. நான் எதிர்த்து கேக்குறதுக்கு எனக்கு இப்படி வாழ்றதே ஓகேதான். எதிர்த்து கேட்டு என்ன பண்ண போறோம்? ஒரு கம்ஃபர்ட் ஜோன், எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன். இந்த கேள்வி கேட்காம சும்மா உட்காந்துருக்கவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவங்கதான். அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, அவங்களுக்கு எதையும் மாத்தணும்லாம் கிடையாது, அவங்க பாட்டு இருப்பாங்க. அதான் இது ரொம்ப டென்ஷன் ஆகுற ஒரு விஷயம்ன்றதுனால இத சொல்லணும்.